குழந்தை உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பா எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்க. உங்களுக்காக ஒரு 5 எஃபெக்டிவான டிப்ஸ் நான் சொல்ல போறேன். Hi, this is Purna, pediatric occupational therapist and founder of Purna Autism and Child Development Center, Coimbatore. The first tip is active listening. As a parent, நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் தெரியுமா? அவங்க நம்ம கிட்ட பேசும்போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னா அதர் பிஸி ஒர்க்ஸ்ல இருப்போம். அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பேசும்போது ஆக்டிவா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. அட் சேம் லெவல் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனா அவங்க பேசும்போது நாட் பண்ணுங்க, இல்லைன்னா சின்னதா ஒரு ஸ்மைல் கொடுங்க அவங்களுக்கு. தென் அவங்க பேசவே நீங்க WH கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் டெவலப் ஆகும். ஓகே, அம்மா நம்மளை பத்தி நம்ம பேசுறது எல்லாமே கேட்கறாங்க அப்படின்ட்டு இன்னுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும். இன்னும் நெரேட்டிவா அவங்களும் யோசிச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். The second tip is reflective listening. இதுல உங்க குழந்தை உங்ககிட்ட எமோஷன்ஸா ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுன்னா நீங்களும் அதே மாதிரி எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குழந்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் நாட் பிளேயிங் வித் ஜான் எனிமோர் அப்படின்னு நான் சொல்றாங்கன்னா நீங்களும் you're not playing with your friend அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ நீங்க அதே எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் சம் அதர் வேர்ட்ஸ் ஆல்சோ. நீங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனால அவங்க ஓகே நம்மளோட எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. பாண்டிங் இன்னுமே அதிகமாகி இன்னுமே நெகட்டிவா பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். The third tip is speaking clearly. இதுல உங்க குழந்தைகிட்ட நீங்க இனி ஒன் லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, எய்தர் யுவர் மதர் டங் ஆர் காமன் லாங்குவேஜ். இதுல நீங்க பேசும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அண்ட் கிளியரா இருக்கணும், சிம்பிளாவும் இருக்கணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியும். டோன்ட் யூஸ் எனி காம்ப்ளெக்ஸிவ் வேர்ட்ஸ். The fourth tip is avoiding briefs. நம்ம சைல்டு நம்ம கிட்ட ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன், இல்ல ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் பிடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம சாக்லேட் வாங்கி தரேன், இல்ல நம்ம வெளியில எங்கேயாச்சும் போகலாம் ஈவினிங், அதனால இது கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேற சொல்யூஷன் தேடுவோம். இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மான சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். நம்ம ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, நம்மளோட பிஹேவியர் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைகிட்ட நம்மளோட கிளியர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அவங்க கிட்ட இருந்து நம்ம கிளியரா சொல்லணும். இப்போ நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டேன்னா உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நீயும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்ட, ஸோ நீயும் உன்னோட கிளாஸ்ல டாப்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு நெரேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்றதுனால அவங்க குழந்தைங்களுக்கும் வேர்ட்ஸ்மே நிறைய விஷயங்கள் போய் சேரும், எஃபெக்டிவா இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் அண்ட் கிளியராகவும் புரிஞ்சுப்பாங்க. The fifth tip is using noticing statements. நம்ம சைல்டு ஒரு விஷயம் கரெக்டா பண்றாங்க, அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்றோம் வைங்களேன். ஒரு நார்மலா நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணுவோம்? ஓகே, குட் ஜாப், குட், வெரி குட் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் அந்த மாதிரி நீங்க சொல்லாம நீங்க அதுவே நீங்க நெரேட்டிவா நீங்க பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை அவங்களோட பிளே டைம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா திங்ஸும் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. அந்த குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசணும்னா, நீ கரெக்டா எல்லா திங்ஸும் உன்னோடது ரீப்ளேஸ் பண்ணிட்ட, வெரி குட், இப்படிதான் இருக்கணும், ஃபியூச்சர்ல இதை நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்.